ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சாஃப்டான ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணக்கூடிய ஒரு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட மாட்டாங்க. இது நம்ம சப்பாத்தியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாகவும் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது ரொம்பவே குட்டீஸ்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. நல்ல சாஃப்டான சப்பாத்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 2 சீனி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அளவுக்கு நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இதில் 2 கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றி ஒரு 1லேருந்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். நீங்கள் ஸ்டீம் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் குக்கர்லனால ஈஸியாக முடிஞ்சனால குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. நல்ல ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிழங்கும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிழங்கை மட்டும் தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கெல்லாம் நம்ம தனி எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா ஆற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தோல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இதை கைட்டி நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுக்கோங்க. எவ்வளோக்குள்ளே நம்ம கைட்டி நல்லா மசிக்கோமோ அவ்வளோக்குள்ளே தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கணும். அதில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது 2ஐயும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றா சேர்ந்து கலந்தாச்சு. இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம மாவோடு சேர்த்து வர அளவுக்கு நம்ம வெறும் இதாக நல்லா கைட்டு அழுத்தி பிசைஞ்சு விடுவோம். அப்படி அழுத்தி பிசையும் போது ஏதோ ஒரு கட்டிக்கிட்டு இருந்தாலும் கிழங்கு கொஞ்சம் மசிக்காமல் இருந்தாலும் இப்படி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி நல்ல சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நம்ம கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு மாவு ரெடி ஆச்சு. கிழங்கு சேர்த்துருக்கனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்ல மாவு நல்லா சாஃப்டாக ஊறி ரெடி ஆயிடுச்சு. இதில் குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம சப்பாத்திக்கு எப்போதும் எடுக்கிறது போல் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா மாவும் அழகாக நீட்டாக உருட்டி எடுத்து வச்சுட்டோம். இதை நம்ம சப்பாத்திக்கு எப்படி விரிப்போமோ அதே மாதிரி தான் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி விரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அழகாக விரித்து சப்பாத்தி மாதிரி விரித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ சப்பாத்தி சுட்டு எடுத்தெல்லாம் மீதம் இருக்குது இதே மாதிரி விரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது அதில் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கிற மாதிரியே தெரியாது. அதை சுட்டு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சொல்லலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துவிடவும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோடு கொஞ்சமாக தயிர் வச்சு கொடுத்தோம்னா ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆகிருச்சு. இப்போ ஒரு இது சுட்டு எடுத்தாச்சு. மீதம் இருக்குது இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சாஃப்டான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.